அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய இன அழிப்பை செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த இன அழிப்பிலிருந்து ஒரு யுத்த நிறுத்தமாக அது தோற்றம் பெற்று இன்றோடு 144வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஈரான் மீது ஒரு பாரிய யுத்தத்தை அமெரிக்காவோடு இணைந்து 2 நாடுகளும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழல்ல இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க மோதல் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா நாடுகளும் முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியும் இருக்கிறது. ஈரானுடனான இந்த யுத்தம் சாதாரணமாக கடந்து போய்விடும் என்று அமெரிக்கா நினைத்த நிலையில அந்த சாதாரணமான நிலையை தாண்டிய ஒரு உச்சம் தொடுகிற நிலைக்கு தற்போது இந்த யுத்தம் மாறிக்கொண்டிருப்பதை நம்ம அவதானிக்க முடியும். ஏன்னா பிராந்திய நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எல்லா பேஸுகள் மேலையும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக சவுதி அரேபியா உள்ளிட்ட எல்லா நாடுகள் மேலேயுமே அவங்க அட்டாக் பண்ணி கொண்டு வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தியில தங்களுடன் அமெரிக்காவோடு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முயற்சி செய்ததாகவும், ஆனால் இப்பொழுது பேசுவதற்குரிய காலம் அல்ல, டூ லேட் ஆகிவிட்டது, காலம் தாமதமாகிவிட்டது, இனிமேல் உங்களோடு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்று தான் சொல்லிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். இந்த செய்தி உண்மையா இல்லையா என்பதை தாண்டி இது தொடர்பாக இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இடத்துல பேசுகிற நேரத்தில் அவர் மிக தெளிவாக ஊடகங்களுக்கு சொன்ன ஒரு பதில் என்னன்னு கேட்டா, இப்பொழுது யுத்தத்தை நிறுத்துவது என்பது எங்களை சார்ந்தது அல்ல, ஏன்னா நாங்க ஆரம்பிக்கல, அவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க, எங்க கிட்ட வந்து யுத்தத்தை நிறுத்துங்கன்னு யாரும் சொல்லாம அவங்களோட போய் பேசிக்கிறங்க, ஏன்னா நாங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது, நாங்கள் பதிலடி தாக்குதல் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோமே தவிர நாங்களே யுத்தத்துக்கு போகல, எனவே அவர்கள் தான் அதை பற்றி யோசிக்க வேண்டும், எங்களுக்கு அப்படி ஒரு தேவை கிடையாது, நாங்கள் ஏற்கனவே சொன்ன எல்லா ரெட் லைனையுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாண்டி விட்டன, எனவே தான் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு மிக தெளிவாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய ஜாம்பவானாட்டம், நாங்க யுத்தத்துக்கு வர்றோம், 2ல் 1 பார்ப்போம்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டே இருந்தாரு. ஆனா அந்த உலகத்தில் நடைபெற்ற அமெரிக்க தாக்குதல்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தனியா வந்ததும் கிடையாது, இஸ்ரேல் தனியா வந்ததும் கிடையாது. பொதுவாக இஸ்ரேல் தனியா வரவே மாட்டாங்க. யூதர்களை பொறுத்தவரையில எவனையாவது குத்தி விட்டு அவனோட வந்து ஏதாவது தாக்குதல் நடத்திக்கிட்டு தாம் பெரியார் காட்ட பார்ப்பானே தவிர சொந்தமாக தனித்து நின்று சண்டையிடுகிற அந்த தைரியம் வரலாற்றில் எப்பொழுதும் நபிகள் நாயகம் காலம் தொட்டு அவர்களுக்கு இருந்தது கிடையாது. அதே போன்று அமெரிக்காவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈராக் வார்ல அவங்க உள்ள நுழையும் போதே நேட்டோவினுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு தான் போனாங்க. ஆப்கானுக்குள்ள போகும்போது பிரிட்டிஷ் உள்ளிட்ட நாடுகளுடைய சப்போர்ட்டுகள் எடுத்துக்கிட்டு தான் போனாங்க. இப்பொழுதும் அதனால தான் பிரிட்டிஷனுடைய உதவி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வாங்க எங்களோட சேருங்கிறாங்க. ஆஸ்திரேலியாவை கூப்பிடுறாங்க, ஜெர்மனை கூப்பிடுறாங்க, பிரான்ஸை கூப்பிடுறாங்க, எல்லா நாடுகளையும் அவங்க அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களோட சேர்ந்து வாங்க ஈரானை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பிரிட்டிஷுடைய பிரதமர் நாங்க உங்களோட சேர்ந்து சண்டைக்கு வருவதற்கு தயாரில்லை என்றால் மூர்க்கத்தனமாக நியாயமற்ற முறையில் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல தான் ஸ்பெயின் மிக தெளிவாக நாங்கள் யுத்தத்திற்கு தயார் இல்லை, எங்களுடைய எந்த தளங்களையும் அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். ஸ்பெயின்ல அமெரிக்காவுடைய F-35 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அதாவது மிலிட்டரி ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஸ்பெயினுடைய அனுமதி இல்லாமல் அமெரிக்கா எந்த ஒரு நாட்டின் மீதும் தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்பதுதான் ஒப்பந்தத்தின் அடிப்படை. அப்படி இருக்கிற போது ஸ்பெயின் மிக தெளிவாக ஈரான் வார்ல ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுடைய தடங்களை தரவே மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அரபு நாட்டுக்காரனுக்கு ஸ்பெயின் எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லலாம். ஏன்னா பலஸ்டைன் விவகாரத்தில் இருந்து அவர்கள் இப்படித்தான் செயல்படுகிறார்கள். பாலஸ்தீனத்தை சுயமாக தன்னிச்சையாக தாங்கள் ஒரு நாடு என்று அறிவித்தார்கள். ஐநாவில் பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுத்தார்கள். பாலஸ்தீனத்தின் பக்கமே முழுமையாக நின்றார்கள். இஸ்ரேலுடனான முழு தொடர்பையும் அவர்கள் துண்டித்தார்கள். இப்படி பாலஸ்தீனத்திற்காக பல விவகாரங்களை செய்த ஐரோப்பியாவின் மிக முக்கியமான ஒரு நாடு ஸ்பெயின். அந்த நாடு என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா, தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸை ஈரானை தாக்குவதற்கு பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த அறிவிப்பு என்பது பிரித்தானியாவுடைய அறிவிப்புக்கு வித்தியாசமான. பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நேரடியாக உங்களோட சேர்ந்து ஈரானை தாக்க வரமாட்டோம், ஆனா எங்களுடைய பேஸ் இருக்கிறது, அது சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய பேஸ், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்கிற அளவுக்கு அவர்கள் மாறி நிற்கிறார்கள். ஆனா இவங்க தெளிவாகவே பேச கூட நீங்க பயன்படுத்தக்கூடாது என்கிற அறிவிப்பை சொன்னதோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஜெர்மனுடைய சான்சலரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்பொழுது அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஸ்பெயினுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டிப்பதற்கு நாங்கள் திட்டம் எடுத்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொன்னாரு. இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஐக்கிய ராஜ்யம் யூகேயும் இதே மாதிரி எங்களுக்கு அவர்களுடைய பேஸை பயன்படுத்த முடியாது, நாங்க இப்ப பேஸை பயன்படுத்திக்கிறீங்க, நாங்க யுத்தத்துக்கு வர மாட்டோம்ங்கறாங்க, இவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் என்று சொல்லி கடுமையாக பேசியவர் ஸ்பெயின் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சான்சலர் ஜெர்மனுடைய சான்சலர் இடத்துல பேசும்போது சொல்றாரு, ஸ்பெயின் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க, இப்படியெல்லாம் நாங்க நடக்க முடியாது, ஸ்பெயினோட அனைத்து ஒப்பந்தங்களையும் துண்டிக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர்
செயலாளருக்கு நான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறேன். அவங்களோட எந்த தொடர்பும் நமக்கு இருக்கக்கூடாது, மொத்தமாக அவங்களை தனிமைப்படுத்துங்க, ஏற்றுமதி இறக்குமதி தடையெல்லாம் விதிங்க என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அதாவது நாடுகள் அவர் கண்ட்ரோல் பண்றதே இதை வச்சுக்கிட்டு தான். ஸ்பெயினுக்கும் அதே தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஸ்பெயின் மனித நேயத்தோடு ஆக்கிரமிப்பை எதிர்த்து நிற்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இதே மாதிரி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இதுவரைக்கும் ஈரானுக்குள்ளாக 1700 இலக்குகளை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறது அமெரிக்காவினுடைய சென்டகாம். மொத்தமாக 1700 இடங்களில் அவங்க குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஈரானுக்குள்ள. இதற்கு பதிலடியாக ஈரான் பல இடங்களிலும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கும் குவைத், துபாய், அபுதாபி, பஹ்ரைன் உள்ளிட்ட பகுதிகளில் உச்சமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பதாக கூட துபாய், அபுதாபி பகுதிகளில் பலத்த இடிமுழக்கத்தை போன்ற சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று ராய்ட்டர் செய்தி நிறுவனத்தினுடைய மேற்கோள்கள் காட்டக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் துபாய், அபுதாபி பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கும் போதுதான் வடக்கு ஈராக்கினுடைய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானுடைய IRGC இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. வடக்கு ஈராக்கினுடைய பகுதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இது முழுவதுமாக அமெரிக்காவுக்கு ஃபேவரானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குர்திஷுகளுடைய பகுதிகள் மீது, அர்பில் உள்ளிட்ட பகுதிகள் மேல நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் இன்றைய தினம் என்கிற அறிவிப்பையும் இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் கத்தருடைய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் மஜீத் அல் அன்சாரி அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ஊடக சந்திப்பை நடத்தினார். நடத்தும் போது அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஈரானோடு எந்த சண்டைக்கும் போகவில்லை, நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுகிற வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ஈரானுக்கும் சண்டை கிடையாது. ஈரான் எங்கள் மீது அமெரிக்காவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள், அதை நாங்கள் தடுக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக ஒரு செய்தி என்ன சொன்னார் கேட்டா, கத்தர்லையும் சவுதி அரேபியாவிலையும் மொசாதோடு தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர் டக்கர் கால்சன் வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பாக கேட்கப்பட்ட நேரத்தில் மொசாதுடைய பிரிவுகள் தொடர்பாக தற்போது எந்த தகவல்களையும் சொல்ல முடியாது என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஈவினிங் வெளியான தகவல் பிரகாரம் சவுதி அரேபியாவிலையும் அதே போன்று கத்தருடைய சில பகுதிகளிலும் மொசாதுடைய ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க, என்ன நடந்தது என்கிற விவரங்கள் அது தொடர்பாக எதுவும் சொல்ல முடியாது என்று கத்தருடைய மீடியா ஸ்போக் பர்சன் சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கு ஈவினிங் வெளியான தகவல்கள் பிரகாரம் சில இடங்களில் ஈரானுடைய பெயரை பயன்படுத்தி இஸ்ரேலே தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மஜீத் அல் அன்சாரி சொல்லும் போது, இது தொடர்பாக நாங்கள் மேலதிக விளக்கம் சொல்ல வரவில்லை, ஆனால் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணைகள் தொடர்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் மேலதிக விளக்கங்களை தருவதற்கு அவர் மறுத்திருக்கிறார். இப்படியான சூழல்ல தான் இன்றைய நாள் UK ஐக்கிய ராச்சியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானுடைய தாக்குதல்களுக்கு பிறகு சைப்ரஸுக்கு அவர்களுடைய ஆயுதம் விமானம் தாங்கி கப்பல்களை அனுப்புவதாக இன்றைக்கு பிரிட்டிஷினுடைய பிரதமர் ஸ்டாமர் சொல்லி இருக்கிறார். ஆல்ரெடி சைப்ரஸுக்கு 2 தடவைகள் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது, தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் சைப்ரஸுக்கு தங்களுடைய தற்காப்பு நடவடிக்கைகளை தொடர இருப்பதாக UK அறிவிச்சிருக்கிறாங்க. ட்ரோன்களை எதிர்த்து தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்ட ஹெலிகாப்டர்களை அங்கே நாங்கள் அனுப்புகிறோம். அதே போன்று யூகேயினுடைய HMS டிராகன் என்கிற விமானம் தாங்கி கப்பலும் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பதாக சைப்ரஸினுடைய அதிபரோடு நான் இது தொடர்பாக பேசியிருக்கிறேன் என்கிற செய்திகளையும் இங்கிலாந்தினுடைய பிரிட்டிஷினுடைய பிரதமர் ஸ்டாமர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தெளிவாகத்தான் ஸ்டாமர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னா, அவர்களுடைய பேஸ் அவங்க பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நாங்க ஈரானோட ஃபைட்டுக்கு போகல, ஈரான்களை தாக்குறத தடுக்க போறோம். கத்தர் சொல்ற மாதிரியே சொல்றாரு. கத்தர் எப்படி நாங்க தடுத்துக்கிட்டு தான் சண்டைக்கு போகலன்னு சொல்றாரோ, அதே மாதிரி எங்க மேல ஈரான் தாக்குதல் நடத்துகிறது எங்க தளத்தின் மேல நாங்க அதை டிஃபெண்ட் பண்றதுக்காக எங்களுடைய விமானம் தாங்கி கப்பலை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானை இலக்காக கொண்ட தாக்குதல்களில் கத்தருக்கு எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லியும் கத்தருடைய ஊடக பேச்சாளர் மஜீத் அல் அன்சாரி இன்றைக்கு செய்தி சொல்லி இருக்கிறார். என்னன்னா, இன்றைய தினம் வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. ஈரான் மீது யுத்தம் நடத்துவதற்கு, தாக்குதல்களை நடத்துவதற்கு முழுவதுமாக அழுத்தம் கொடுத்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானும் தான் என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியினுடைய பின்புலத்தில் தான் இன்றைக்கு இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. கத்தாருடைய ஊடக பேச்சாளரிடத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் சுய பாதுகாப்புக்கு எங்களுடைய உரிமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், எங்களுடைய நாட்டுக்கு எதிரான ஈரானுடைய தாக்குதல்களை நாங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ஈரான் மீதான தாக்குதல்கள் எதிலும் நாங்கள் பங்கெடுக்கவில்லை. எங்களுக்கு ஈரான் மேல இப்ப நடக்கிற யுத்தத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே நேரத்தில் சவுதியை பற்றி அவர் பேச மறுத்துட்டாரு. சவுதி அரேபியா அதுக்கு தொடர்பு இருக்கிறதாங்கிறத பத்தி அவர் எந்த வார்த்தையுமே பேசல. ஆனா எங்களுக்கு அதுல தொடர்பு கிடையாது, நாங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்த சொல்லவும் இல்லை, அந்த அழுத்தம் எங்களுக்கு தேவைப்படவில்லை என்கிற மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் கத்தருக்கு இது தேவைப்படல என்று தெரியுது. கத்தருடைய விவகாரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கத்தர் ரொம்ப நுணுக்கமாக இந்த யுத்தத்தை அணுகுகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. என்னன்னா, ஒருபுறம் நீங்க அல் ஜசீராவை முழுமையா பார்த்தீங்கன்னா கத்தருடைய ஊடகம்,
கத்தர் நினைச்ச மாதிரி வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னா ஈரானுக்கு எதிராக அப்போஸ் பண்ணி நிறைய செய்திகளை போட முடியும். ஆனா அவங்க போடுகிற எல்லா செய்திகளுமே நடுநிலையாக மிக தெளிவாக இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய வலிமையை காட்டுகிற விதமான பல செய்திகளை தான் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உண்மை தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள், காசாவில் தந்ததை போலவே. இதே நேரத்தில் கத்தர் மேலதானே அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கத்தருடைய உதவி போர்ட் அடிக்கிறாங்க, மற்ற இடங்களுக்கு ஈரான் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்னா அவங்க அதை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கலாம். அப்படி எந்த செய்தியும் வெளியிடல. நமக்கு தெரியும் கத்தர் எல்என்ஜி உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறது. இந்த எல்என்ஜி உற்பத்தி என்பது கத்தர் மட்டும் செய்யறதில்ல, கத்தரும் ஈரானும் சேர்ந்து தான் உற்பத்தி செய்கின்றன. அந்த எல்என்ஜி மேலதான் ஈரான் அட்டாக் பண்ணி இருக்குதுன்னு சொல்லி தற்போது எல்என்ஜி உற்பத்தியையே நிறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஈரானுடைய விவகாரத்தில் கத்தர் மிக தெளிவான ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறது என்பதை நாம் உணர முடிகிற ஒரு செய்தியாக இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரான் மீது தொடர்ந்தால் மத்திய கிழக்கு பொருளாதார மையங்கள் அனைத்தையும் நாங்கள் தாக்குவோம் என்கிறது ஈரான். மத்திய கிழக்குங்கிறது பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது உலகத்துக்கு, குறிப்பாக துபைனுடைய முழுவதுமாக துபாய் தான் மத்திய கிழக்கினுடைய சென்டராக இருக்கிறது. அதே போன்று கத்தர் மிகப்பெரிய பிசினஸ் மையமாக இருக்கிறது. இப்ப சவுதி அரேபியா அதே மாதிரி வளர்ந்து வருகிறது. இப்படி பல இடங்களும் பல வர்த்தக மையங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல துபாயினுடைய இன்றைய தினம் துபாயினுடைய பொருளாதாரம் கீழே போயிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையினுடைய ஜெனரல் இப்ராஹிம் ஜப்பாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரான் மீது தொடர்ந்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார மையங்களுக்கும் எதிராக ஈரான் பழிவாங்கும் தாக்குதல்களை நடத்தும். ஹொர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் மூடியிருக்கிறோம். நாங்கள் மூடிய உடனேயே விலை $80 மேல பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கிறது. அது விரைவிலேயே $200 எட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். $200 பெட்ரோல் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம நாட்டில் எல்லாம் பெட்ரோல் வாங்குறதையெல்லாம் காணி வாங்குற மாதிரி நினைச்சுக்க வேண்டியிருக்கும், இடம் வாங்குற மாதிரி நினைச்சுக்க வேண்டியிருக்கும். இப்பொழுதே மக்கள் பயத்தில் எல்லா இடத்துலையும் கியூல நிற்கிற காட்சிகளை பார்க்க முடியும். இது தொடர்ந்து இந்த எல்என்ஜி இப்ப நிறுத்திட்டாங்க. எல்என்ஜி நிறுத்தினதுனால அடுத்து மேலதிகமான எல்என்ஜி ஆர்டர் போட முடியாத சூழல் ஏற்படும். பெட்ரோல் ஆர்டர் போட்டாலும் எடுக்க முடியாத சூழல் ஏற்படும். அந்த ஹொர்முஸை மூடிட்டாங்க. ஹொர்முஸ் வழியாகத்தான் நமக்கு கூட பெட்ரோல் வரும், இந்தியாவுக்கு பெட்ரோல் வரும். இன்றைக்கு இந்திய பிரதமர் மோடி இது தொடர்பாக மற்ற நாடுகளோடு கலந்து பேசுகிற, ரஷ்யாவோடு எல்லாம் பேசுகிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா இப்ப எல்என்ஜியை நிறுத்திட்டாங்க. அப்ப நமக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்றது? கத்தார் எல்என்ஜி தயாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கத்தருடைய செயல்பாடுகளை தாண்டி அரபு நாடுகள் இந்த தாக்கல் நடத்தும் போது பெட்ரோலுக்கு பெரிய தட்டுப்பாடு வந்துடும். என்ன பண்றதுன்னு எல்லா நாடுமே ரொம்ப தவிக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த சூழல் மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஈரானுடைய யுத்தம் என்கிறது பொருளாதாரங்கள் அனைத்தையும் எல்லா நாடுகளையும் பாதிக்கிறது. எனவே இது சீக்கிரமாக முடிவடைய வேண்டும் என்று ஜெர்மனுடைய சான்சலர் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கும் போது பேசிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளு தெரியுமில்ல, மூளைக்கு முட்டுக்காலுக்கும் சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாப்ல அமெரிக்க அதிபர். அது ஆனா அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆளை பகிச்சிக்கிறவும் முடியாது. ஆனா சொல்றதை கொஞ்சம் நாசுக்கா சொல்லிடவும் வேணும். ஜெர்மனுடைய சான்சலர் சொல்லும் போது என்ன சொன்னார்னு கேட்டா, நாங்க ஈரான் மீதான யுத்தத்தில் நாங்களும் உங்களோட நிற்போம், அப்படிலாம் விட்டுற முடியாது எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஆனால் இந்த யுத்தம் ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டு இருக்குது, நமக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது, சீக்கிரமா இந்த யுத்தத்தை முடிச்சானல்லும் உலகத்திற்கு எல்லா நாடுகளையுமே பொருளாதார ரீதியாக இது பாதிக்குது அப்படின்னு சொல்லி நாசுக்காக உண்மையை சொன்ன காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஈரானுடைய அடி ஒருத்தனாலையும் தாங்க முடியாமல் இருக்கிறது, பொருளாதாரம் வலுவிழந்து போய் கொண்டிருக்கிறது என்கிறதுனால தான் இந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மத்திய இஸ்ரேல், சென்ட்ரல் இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு ஏகப்பட்ட தாக்குதல்களை ஈரான் தாறுமாறாக தாராளமாக நடத்தி இருக்கிறது. மற்ற இடங்களுக்கு அடிக்கிறாங்க, ஆனா மெயின் அட்டாக் இஸ்ரேலுக்கு தான். இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலேயே மத்திய இஸ்ரேலில் தாக்கம் ஏற்பட்ட இடங்களை நாங்க பாதிக்கப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம், பாடிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்கிற விவரங்களை சொல்ல முடியவில்லை என்று சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் தற்போது வெளியே, முன்னெல்லாம் புகைப்படம் லேசில் வராது, இப்ப புகைப்படங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஈரான் வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் என்கிற செய்திகளையும் பார்க்க முடியும். அதே நேரம் தான் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல எங்களுடைய முக்கிய இலக்குகளை நீங்க வச்சு தாக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பொருளாதார மையங்களுக்கும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஈரானுடைய அதிபருடைய வாசஸ்தலத்தின் மீதும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய அதிபருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலை தான் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்புல ஓமான் மீதான இன்று காலை நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள். ஓமான் மீது இன்றைக்கு காலையில் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆல்ரெடி ஓமான் வளைகுடாவில் நடக்கிற தாக்குதல்கள், மற்ற தாக்குதல்கள் எதை நடத்தினாலும் ஈரான் நாங்க தான் அட்டாக் பண்ணினோம்னு சொல்லிடுறாங்க. ஆனா இப்பொழுது ஓமான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க. எனவே கத்தர்லையும் அதே போன்று சவுதி அரேபியாவிலும் மொசாதுடைய ஆட்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இது போன்று ஈரான் தாக்குதல் நடத்தாத, ஆனா ஈரான் பேரில் அரபு நாடுகள் மேல சில தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கும் மொசாதுக்கும் மிக தெளிவான தொடர்பு இருக்கிறது. அதாவது யுத்தத்தை ஆரம்பிச்சு விட்டு அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தமாக இதை மாற்றிவிட்டு பயணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது யூத நாசகார ஜியோனிச சக்திகள் என்பதை அரபு நாடுகள் புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் இந்த யுத்தம் ஓரளவுக்கு தணிந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க
புரியாம அமெரிக்காக்காரன் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு நீயும் அடிதான்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு சொன்னா அது இன்னும் பெரிய சகோதர சண்டையாக மாறிவிடும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். நிறைய தகவல்களை உங்களோடு நாங்கள் உண்மை தகவல்களை பகிர்ந்து